ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நவயுக கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோயினியும் டாக்டராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இதில் ஹீரோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஹீரோயினி உயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட லவ் ஹீரோயினி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அதனால் ஹீரோவை ஹீரோயினி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினியை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினி அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோயினி தன்னோட லவ்வரை கொண்டவங்கள பழி வாங்கினாங்களா, எப்படி பழி வாங்கினாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை கிரண் துரைராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பவித்ரா, விமல்குமார், டேனியல் ஜார்ஜ், தென்பாண்டி இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா மூவியாக இருந்தாலும் இந்த படத்தில் உள்ள ரிவெஞ்ச் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. படத்தோட ஹீரோயினியான பவித்ரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக போல்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினிக்கு அப்பாவாக நடித்த தென்பாண்டி ரொம்ப மெர்டலாக நடிச்சிருக்காரு. ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் இந்த காலத்துலேயும் சாதி சம்மந்தப்பட்ட ஆணவக்குள்ள நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. படத்தில் சொல்லியிருக்கிற சோசியல் மெசேஜ்லாம் தரமாக இருக்குது. படத்தில் உள்ள பாடல்களும் பிஜிஎம்மும் படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்ததுனால இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. படத்தில் உள்ள ரிவெஞ்ச் பர்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை உருக்குற அளவுக்கு இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுவுமே இந்த படத்தில் பெரிய மைனஸாக எனக்கு தெரியல. இந்த படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் மற்றும் சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், யதார்த்தமான ரிவெஞ்ச் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஷார்ட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.